தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். நாகையில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நாகை பப்ளிக் ஆபீஸ் சாலையில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம் மையத்திற்கு முகமூடி அணிந்து வந்த நபர் ஒருவர் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். கடப்பாறையால் உடைத்தும் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முடியாமல் போனதால் கொள்ளையன் அங்கிருந்து தப்பியோடினார். சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. கொடிமரம் முன் நம்பெருமாள் எழுந்தருள சிறப்பு பூஜைகளுக்கு பின் கொடியேற்றப்பட்டது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் 10 நாட்களுக்கு திருவிழா நடைபெறவிருக்கிறது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருகே பெண்கள் குலவையிட கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்றது. தட்டட்டி கிராமத்தில் உள்ள அடைக்கலம் காத்த ஐயனார் கருப்பர் கோயிலில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் மும்மாரி மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி கிராமிய பாடல்களை பாடி குலவையிட்டனர். அப்போது கோபுர கும்பத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இந்நிகழ்வில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் கலந்து கொண்டார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்ட 43 வயது பெண் ஆதரவற்ற நிலையில் பாழடைந்த வீட்டில் தனியே வாழ்ந்து வந்துள்ளார். இவரது சடலம் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். நிகழ்விடத்தில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கடலூரைச் சேர்ந்த இளைஞர் சீன பெண்ணை காதலித்து தமிழ் கலாச்சார முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். கடலூர் மஞ்சக்குப்பம் மேற்கு வேணுகோபாலபுரத்தைச் சேர்ந்தவர் பாலச்சந்தர். சீன நாட்டைச் சேர்ந்த சௌ இஜியோ என்ற பெண்ணுடன் சமூக வலைதளம் மூலம் அறிமுகமாகி இருவரும் காதலித்துள்ளனர். இரு குடும்பத்தாரும் சம்மதம் தெரிவித்த நிலையில் கடலூர் முதுநகரில் பெற்றோர்கள் முன்னிலையில் பாலச்சந்தரும் சௌ இஜியோவும் திருமணம் செய்து கொண்டனர். என் பேர் பாலச்சந்தர். நான் இங்க கடலூர் மஞ்சக்குப்பத்துல இருந்து வந்திருக்கேன். இவங்க வந்து சாவி ஜாவ் சைனால இருந்து வந்திருக்காங்க. நாங்க 2 பேரும் சைனால வந்து ஒரு ஆப் மூலமா கான்டாக்ட் பண்ணி ரொம்ப நாளா கான்டாக்ட்ல இருந்தோம். அதுக்கப்புறமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணோம். ஸோ அதனால வந்து இங்க இந்தியன் முறைப்படி தமிழ் கலாச்சாரப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வந்து பண்ணியிருக்கிறோம். மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மாப்படுகை பகுதியில் நடைபெற்றிருந்த கருமாரி மண்டப பணியை தடுத்து நிறுத்தி அந்த இடத்தை முன்னாள் எம்எல்ஏ ஜெகவீர பாண்டியன் அபகரிக்க முயற்சி செய்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் துணை போவதாக கூறி நகராட்சி அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட முயன்றனர். அப்போது தடுப்புகளை தள்ளிவிட்டு நகராட்சி அலுவலகத்தில் நுழைய முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். தேனி அலிநகரம் நகராட்சி குப்பை கிடங்கில் 2ஆம் நாளாக தீ எரிந்து வருகிறது. அலிநகரம் நகராட்சி குப்பை கிடங்கு வீரபாண்டி பேரூராட்சிக்குட்பட்ட தப்புக்குண்டு சாலையில் உள்ளது. நேற்று பிற்பகலில் இந்த குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ தொடர்ந்து எரிந்து வருவதால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. 10க்கும் மேற்பட்ட தண்ணீர் வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் மாவட்டம் பேரளி கிராமத்தைச் சேர்ந்த 2 மூதாட்டிகள் மண்ணெண்ணெயுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னம் அருகே உள்ள பேரளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் செல்வமணி மற்றும் மீனாம்பாள். இவர்களுக்கு சொந்தமான 33 சென்ட் நிலத்தை அதே ஊரைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்துக் கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிகாரிகள் மீது மூதாட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர்.